Hi friends, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா தல தீபாவளி பேக்கை வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ண போறோம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க இது அன்பாக்ஸ் வந்து பண்ணுங்கன்னு. இது வந்து நல்லா வெயிட்டா இருக்குங்க. பயங்கரமான பேக்கா இருக்கு. செம்ம வெயிட்டா இருக்கு. ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து இன்றைக்கி வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ணி காட்டுறேன். போன தடவை வந்து பார்த்திங்கன்னா 3000 பேக்கு, 5000 பேக்கு, 10000 பேக்குன்னு வந்து வச்சுருந்தோம். இது வந்து 7000 பேக்கு. இது ஆனால் வேறு லெவலில் இருக்கும். அவங்களே வந்து பார்த்திங்கன்னா சொன்னது. இதை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஜோதிராம் கிராக்கர்ஸ் அவங்க வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். தல தீபாவளி பேக்குன்னு சொன்னீங்க அப்படின்னா அந்த ஒரு பேக்கை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்படியே வந்து அனுப்பிச்சு வச்சுருவாங்க. சில பேருக்கு வந்து சந்தேகமாக இருக்குது எந்தெந்த கிராக்கர்ஸ் வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பேக்கை ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வேல்யூ பேக் மாதிரி இருக்கும். எல்லா கிராக்கர்ஸும் செம்மையாக இருக்கும். அது போக வந்து குவான்டிட்டியுமே உங்களுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். தனித்தனியாக வாங்குறதோட இந்த மாதிரி பேக்கை வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட் அதிகமாக இருக்கும். அவங்க கிராக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கிராக்கர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. நீங்கள் தனியாக கூட பர்ச்சேஸ் பண்ணால் வந்து பண்ணிக்கலாம். வெப்சைட்டில் போய் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது போக வந்து ரெயின் இந்த மாதிரி கவர் வந்து போட்டு தான் தருவாங்க. உங்கள் பேக்கேஜுக்கு வந்து எந்த ஒரு மிஸ்ஸும் ஆகாது. அது போக வந்து சப்போஸ் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா அதை அவங்களே வந்து கிளியர் பண்ணி தந்துடுவாங்க. அப்படி கிளியர் பண்ணலைனாலும் உங்களுக்கு ரீஃபண்ட் வந்து தந்துடுவாங்க. அந்த வகையில் வந்து உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட் தான். சரி, ஓகே, இன்றைக்கி வந்து இதை வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ணலாம். தல தீபாவளி பேக்கு இது வேறு லெவலில் இருக்க போது. சரி, ஓகே, இதை வந்து நான் அன்பாக்ஸ் வந்து பண்ணிக்கிறேன் கத்தி வச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அன்பாக்ஸ் வந்து பண்ணியாச்சு. சரி, ஓகே, அன்பாக்ஸ் வந்து பண்ணி எடுத்துட்டேன். சரி, ஓகே, இதை வந்து மேலே உள்ள கவரை வந்து எடுத்துக்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ணிட்டேன். இதை வந்து நான் தலைகீழாக பண்ணிட்டேன் நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே வந்து பின்னாடி திருப்பி இருக்குது. சரி, ஓகே, ஒவ்வொன்றா வந்து காட்டுறேன் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 30 ஷாட்டுங்க. இது மல்டி கலர் ஷாட் வந்து போட்டிருப்பாங்க. இது வந்து மேலே போய் நம்ம வந்து வானவெடியை வெடிப்போம் பார்த்திங்களா, அந்த இது தான் இது. நல்லாயிருக்கும். இது வந்து 30 ஷாட் வந்து அடிக்கும். ஸோ இது வந்து ஒன்று பெரிய பேக் வந்து தந்திருக்காங்க. சரி, இன்றைக்கி வந்து பெருசுலேருந்து சின்னதுக்கு போகலாம். ஸோ அதுக்காக தான் பின்னாடி கூட ஓப்பன் பண்ணிட்டேன். அது போக வந்து இது வந்து பீகாக் ஷாட்டுங்க, டான்ஸுன்னு வந்து போட்டிருக்கோம். இதுவும் 30 ஷாட் வந்து அடிக்கும். கீழேருந்தே வந்து பார்த்திங்கன்னா மயில் மாதிரி விரிஞ்சு விரிஞ்சு வந்து போகும். 30 ஷாட் வந்து அடிக்கும். பரவாயில்ல, 30 ஷாட் வந்து இதில் தந்திருக்காங்க. சொன்னேன்ல இது வேல்யூ பேக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து ட்ரை கலர்னு உள்ளது. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் வந்து வரும். பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ஃபவுண்டைன் மாதிரி வந்து அழகாக வந்து வரும். இது வந்து 3 இது வந்து தந்திருக்காங்க. 3 வெவ்வேறு கலரில் வந்து வரும். ட்ரை கலர் இது, ஃபவுண்டைன் இது ஒன்று தந்திருக்காங்க. அதுக்கடுத்து ஃப்ளவர் பாட், இது வந்து பெரிய ஃப்ளவர் பாட்டு, இது ஒன்று தந்திருக்காங்க. இது நல்லா தான் வரும். ஃப்ளவர் பாட்லேயே கொஞ்சம் பெருசு. சரி, ஓகே, இது ஒன்று தந்திருக்காங்க. இதையும் நான் இது பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து அடியாளுங்க. அடியாலில் வந்து இது சின்ன வெரைட்டி. இது 200 கிராமோ 250 கிராம் 1/4 கிலோ இருக்கும். பேப்பர் பாம் இது வந்து நல்லாயிருக்கும். சவுண்டும் ஹெவியாக இருக்கும். அது போக அடிச்சிச்சு அப்படின்னா பேப்பர்ஸ் வந்து ஹெவியாக வந்து தெரிக்கும் இது. அதுக்கடுத்து ஜாலி கோலான்னு போட்டிருக்கு. இதுவும் பார்த்திங்கன்னா 5 ஸ்டார் இது போட்டு. இது என்னது, இது ஃபவுண்டைன் மாதிரி தாங்க. இது வந்து நைட் வந்து வெடிக்கிறது. ஃபவுண்டைன் மாதிரி 7 ஷாட் மாதிரி டப்புன்னு அடித்து வந்து பொறியாக வந்து வராது தான் இது ஒன்று. அது போக நம்மளுக்கு வந்து ஃப்ளாஷ், ஃபோட்டோ ஃப்ளாஷ் வந்து தந்திருக்காங்க. இது ஏகப்பட்ட நிறையா இருக்கிற மாதிரி ஃபோட்டோ ஃப்ளாஷ் இது. அது போக ஹைட்ரோபாம் தளபதி அவங்க இது போட்டிருக்காங்க. சின்ன ஹைட்ரோபாம் இது ஒன்று தந்திருக்காங்க. அது போக நம்மளுக்கு பிடிச்ச பட்டர்ஃப்ளை, டான்சிங் பட்டர்ஃப்ளைன்னு இருக்கா, இது வந்து கீழே சுற்றுறப்ப வந்து நல்லா வேறு லெவலில் இருக்கும். இது ஒன்று தந்திருக்காங்க. அதுக்கடுத்து கலர் ஸ்மோக்குங்க. கலர் ஸ்மோக் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ஸில் வந்து வரும். கலர் ஸ்மோக் இது நல்லாயிருக்கும். நைட்டு வந்து வைக்கும் போல் ஃபோட்டோ ஷூட்டுக்குன்னா சூப்பராக இருக்கும். இது ஒன்று தந்திருக்காங்க. அதுக்கடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் இந்த கலர்ஸாக வர மாதிரி தாங்க. இது வந்து நல்லா பாருங்கள், பலூன் மாதிரி வந்து வர மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஃபவுண்டைன் தான் வரும். ரொம்ப நேரத்துக்கு வந்து வர மாதிரி இருக்குது. ஸோ இது ஃபவுண்டைன் தான். ஒவ்வொரு கலரில் உள்ள ஃபவுண்டைன். இது ஒரு 5 6 கிட்ட இருக்குது. இதுவுமே நல்லாயிருக்கும். நைட்டு வெடிக்கிறது தான் ஃபேன்சி. அது போக இந்த டின்னு வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இப்போலாம் இந்த டின்னு தான் ஃபேமஸாக இருக்குது. நல்லா ஃபவுண்டைன் வந்து நல்லா வந்து வரும். கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி 2 டின்னு தந்திருக்காங்க. சரி, ஓகே. அதுக்கடுத்து சைரனுங்க. சைரன் சொல்லவே வேண்டாம். ஊரே அலற அளவுக்கு கத்தும். வேறு லெவலில் இருக்கும். இது வந்து ஒரு 3 இது இருக்குது. இது நல்லாயிருக்குங்க. சவுண்டு பயங்கரம் புஸ்வான மாதிரி வரும். பயங்கர ஹைட்டுக்கும் போகும். சவுண்டு வேறு லெவலில் இருக்கும். இது ஒன்று தந்திருக்காங்க. அதுக்கடுத்து இது வந்து ஃப்ளவர் பாட்லேயே பெருசுங்க. பாருங்கள், இது நல்லா ஹைட்டு வந்து நல்லா ஏறி வந்து வரும். ஸோ அந்த ஃப்ளவர் பாட்லேயே பெருசு ஒன்று தந்திருக்காங்க. பரவாயில்ல. அதுக்கடுத்து
பிளாக் மணின்னு ஒன்று வந்திருக்குங்க இந்த தடவை. அதாவது வந்து அடிச்சிச்சு அப்படின்னா மணிஸ் வந்து பார்த்திங்கன்னா பறக்கும், வெடியும் பார்த்திங்கன்னா சவுண்டு டம்முன்னு வந்து சவுண்டும் நல்லா கேட்கும், அது போக மணியும் நல்லா பறக்கும். ஸோ அந்த மாதிரி உள்ளது ஒன்று தந்திருக்காங்க. இது வந்து ஒரு 4-5 கிட்ட இருக்குங்க, அது சூப்பராக இருக்கும் இது. அது போக பீகாக் சின்னதுங்க, இது வந்து நல்லா சின்னதாக வந்து அழகாக வந்து வரும். இது போன தடவை நம்ம டெஸ்டிங் வீடியோலேயே வந்து போட்டிருப்போம். அது போக ஹெலிகாப்டர், இது ஹெலிகாப்டரும் நல்லாயிருக்கும், போன தடவை வந்தது இது சூப்பராக இருக்கும், நல்லா பறக்கும். ஸோ அதனால் இது வந்து நல்லா ஃபேமஸாக இருக்குது. அது போக பத்திஸ்டா பாம்ங்க, டிஜிட்டல் பாம் மாதிரி உள்ளது. இது வந்து பெருசாக இருக்கும். இதை வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். சவுண்டு தாறுமாறாக இருக்கும் இதுனா. ஸோ ஹைட்ரோ பாம் இதுவும் நல்லாயிருக்கும். அதாவது சவுண்டு தான் இது, காலையில் வெடிக்கிறதும் நிறையா தான் இருக்குது. அது போக இந்த இது விசில் மாதிரி இது கீழே சக்கரங்க, இது வந்து கலராக இருக்கும், பட்டர்ஃப்ளை மாதிரி கீழே நல்லா சுத்தம், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். கீழே சுற்றுறது தான் இது, நைட்டு தான் வெடிக்கிற மாதிரி இருக்கும். அது போக பென்சிலே ஃபேன்சி இதுங்க, இது வந்து பென்சிலாக இருக்கும், நல்லா தூரமாக வந்து பார்த்திங்கன்னா புஷ்வான மாதிரி சர்றன்னு வரும். இது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இது ஒன்று தந்திருக்காங்க. அதுக்கடுத்து குருவி வெடி வந்து ஒரு சின்ன குருவி வெடி ஒரு 5 இருக்குது. அதுக்கடுத்து வந்து 2 ஷாட் 2 இது போட்டிருக்காங்க, 2 ஷாட். அதுக்கடுத்து ஓல்ட் இஸ் கோல்டுன்னு உள்ளதுங்க, ஓலை வெடி. இது பாருங்கள், ஓலை வெடி. இது வந்து வெடிச்சிச்சு அப்படின்னா கலர் பேப்பர்ஸாக வந்து, அதாவது சீனி வெடி சவுண்டு வந்து வரும், அதுவும் கலர் பேப்பர்ஸாக வந்து பறக்கும், அந்த மாதிரி உள்ளது ஓலை வெடி உள்ளது. அதுக்கடுத்து 3 ஸ்கை ஷாட்டுங்க, 3 ஸ்கை ஷாட்டு. இது மேலே போய் வந்து வெடிக்கிறது, ஹைட்டு நல்லா போய் வெடிக்கும். இது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ஸில் வந்து வரும். இது வந்து பாருங்கள், இது வந்து கோல்டன் கலர், ரெட் கலர், இன்னொன்று க்ரீன் கலர், இந்த மாதிரி வந்து வருது. 3 ஸ்கை ஷாட்டு உள்ளது, நல்லா வெயிட்டாக இருக்குது. அதுக்கடுத்து பெரிய ஸ்கை ஷாட்டுங்க, வேறு லெவல் இது. அதாவது இது வந்து அந்த அருவி மாதிரி வந்து வெடிச்சு இந்த மாதிரி வந்து ஸ்மார்க் வந்து வரும், ரொம்ப பெருசாக இருக்கும். பைப் வந்து 4 இன்ச்சு பைப்பு. அதுபோக வனிதா பிராண்டு சொல்லவே வேண்டாம், வேறு லெவலில் இருக்கும். இதனால் ரேட்டும் கொஞ்சம் கூட வருங்க. இது வந்து இந்த பேக்கில் வந்து போட்டிருக்காங்க, ரொம்ப ஹாப்பி. இது சூப்பராக இருக்கும். அதுபோக வந்து கம்பி மத்தாப் வெரைட்டிஸ் வந்து தந்திருக்காங்க. இது வந்து எத்தனை சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர் உள்ள கம்பி மத்தாப் 2. அதுக்கடுத்து 15 சென்டிமீட்டர் கம்பி மத்தாப்பு வந்து ஒரு 2 தந்திருக்காங்க. எல்லாமே 2 வேறு வெரைட்டிஸ். அடுத்து இது வந்து கூட 30 சென்டிமீட்டர் உள்ள கம்பி மத்தாப்பு 2 பாக்கெட் வந்து தந்திருக்காங்க. அதுக்கடுத்து சிட்புட்டுங்க, இது நல்லாயிருக்கு, சட்டன்னு அடிக்குங்களா அந்த சிட்புட்டு, இது ஒரு பாக்கெட் தந்திருக்காங்க. அவதார் பாம், இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரோ பாம் மாதிரி தான், இதுவும் சவுண்டாக வெடிக்கிறதுக்கு காலையில் வைக்கிறதுக்கு. அடுத்து மென் இன் பிளாக்குங்க, சின்ன பிள்ளைங்களுக்கு நல்லாயிருக்கும். இது துப்பாக்கி வந்து உள்ளக்க வந்து ஒரு தந்திருப்பாங்க, சின்ன ஒரு துப்பாக்கி வந்து உள்ளக்க தந்திருப்பாங்க. அது போக வந்து வெடிக்கிறது அந்த ரோல் கேப் மாதிரி வந்து தந்திருப்பாங்க, நல்லாயிருக்கும். இது வந்து சோனி. இது போன தடவை சோனி வந்து பெருசாக வந்து போட்டிருந்தாங்க, இந்த தடவை கொஞ்சம் சின்னதாக வந்து போட்டிருக்காங்க. இதுவும் வேறு லெவலில் இருக்கும், சின்ன பிள்ளைங்களுக்கு வெடிக்க நல்லாயிருக்கும். இதுவும் வந்து கொஞ்சம் ரேட்டு கூட தான் இருக்கும். இதில் இந்த பேக்கில் வந்து வந்திருக்கு, சூப்பர். சொன்னேன்ல தலை தீபாவளி பேக் வந்து வேல்யூ பேக்கு. ஸோ இது வந்து கிரவுண்ட் சக்கரம், பெரிய சக்கரம், இது நல்லா ரொம்ப நேரத்துக்கு சுற்றும், இந்த மாதிரி ஒன்று தந்திருக்காங்க. அதுபோக லாலிபப்புங்க, லாலிபப் வந்து வேறு லெவலில் இருக்கும். இது வந்து ரொம்ப நேரம் 1 நிமிஷம் வரைக்கும் ஃபங்க்ஷன் வந்து வரும், டப்னு அடிக்கும். இந்த தடவை வந்து புது வெரைட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம கிராக்கர்ஸ் டெஸ்டிங்கில் வந்து போட்டிருப்போம் இதை. அதுபோக சாட்டை ஒரு பெரிய பேக்கெட் வந்து போட்டிருக்காங்க. அடுத்து வீல் வந்து பார்த்திங்கன்னா 4x4 வீல் வந்து தந்திருக்காங்க. இதுவும் சூப்பராக இருக்குங்க, அதாவது அந்த புஷ்வானம் வந்து கீழே வந்து சுத்தம், நல்லாயிருக்கும். இது நல்லாயிருக்கும். அதுபோக வந்து இது வந்து ஃபவுண்டைன் தாங்க, ஃபவுண்டைன் மாதிரி வர்றது, நைட்டு வந்து வெடிக்கிறது, இந்த மாதிரி வந்து போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இது நிறையா தான் இருக்குது உள்ளக்க. ஸோ இது நைட்டு வெடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதுபோக வந்து பேப்பர் பாமில் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டு பேப்பர் பாம் நல்லாயிருக்கும், சவுண்டாக வெடிக்கும், நல்லா பேப்பர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி 2 வெரைட்டி போட்டிருக்காங்க. அதுபோக லட்சுமி வெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பாக்கெட் வந்து லட்சுமி வெடி தந்திருக்காங்க, இதுவும் நல்லாயிருக்கும். அதுபோக ஸ்கை ஷாட்டில் சின்ன ஸ்கை ஷாட்டுங்க, இதுவும் மேலே வரைக்கும் போகும், வெடித்து வந்து வரது வந்து கொஞ்சம் சின்னதாக வரும். ஆனால் ஸ்கை ஷாட்டு தான் 2 வெரைட்டி வந்து போட்டிருக்காங்க. இது 1 இன்ச்சு பைப்புன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து இன்னொரு பைப்புங்க, பெரிய பைப்பு, வேறு லெவலில் இருக்கும். நல்லா பைப் சைஸ் வந்து நல்லா பெருசாக இருக்குது. இதுவும் மேலே போய் வந்து வெடிக்கிறதுங்க, சூப்பராக இருக்கும். இந்த கலர்ஸ் வந்து போட்டிருக்காங்களா, இதே மாதிரி தான் கலர்ஸ் வந்து வரும், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு வெரைட்டி வந்து போட்டிருக்காங்க, சூப்பர். இதுவும் நல்லா பெஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்கடுத்து கம்பி மத்தாப்புலேயே 2 கம்பி மத்தாப்பு, இது 30 சென்டிமீட்டர் உள்ள கம்பி மத்தாப்பு 2 தந்திருக்காங்க, இதுவும் நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து கம்பி மத்தாப்பில் வந்து இன்னொன்று பெருசியாக வெரைட்டிங்க, இது எவ்வளவு 55 சென்டிமீட்டர்னு நினைக்கிறேன், 55 சென்டிமீட்டர் தான் நினைக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு, இது நல்லாயிருக்கும். இதுக்கு அடுத்து ரொம்ப பெருசானா இருக்குங்க, அது சிவகாசியில் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். நீங்கள் இதில் வந்து பேக் பண்ணி அனுப்புறதுக்கு சிரமமாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கம்பி மத்தாப் தான் எல்லாத்துக்கும் வந்து தருவாங்க. ஆனால் இதோட ரொம்ப பெருசும் இருக்குது, இவ்வளோ பெருசு இருக்கும். ஆனால் அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன வெரைட்டி. அதுக்கடுத்து குர்குரே, இது வந்து நல்லாயிருக்கும், சட்டன்னு அடிக்கிறது. அது போக பவர் கல் ஒன்று போட்டிருக்காங்க.
அடுத்து சக்கரம்னு போட்டிருக்கு, இது ஒரு சின்ன சக்கரம்னு நினைக்கிறேன் இது. அடுத்து கம்பி மத்தாப்பில் இன்னும் 2 வெரைட்டி வந்து போட்டிருக்காங்க. அடுத்து சீனி வெடி பாக்கெட்டு 2 சீனி வெடி பாக்கெட் தந்திருக்காங்க. அதுக்கடுத்து இதுவும் பாருங்கள், இது ஃபவுண்டெயின்லேயே நல்லா மேலே வரைக்கும் வர ஃபவுண்டெயின், இது ஒன்று தந்திருக்காங்க. அதுக்கடுத்து புஷ்வானமா இது, ஆமாங்க, இது வந்து கிராக்லிங் கோகோனட் வந்து போட்டிருக்கு. கோகோனட் மாதிரி இருக்குங்க, பால் உருண்டையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, இது ரொம்ப பெருசாக தாங்க இருக்குது. இது வந்து மேலே ஃபவுண்டெயின் வந்து மேலே வரைக்கும் வரும், நல்லாயிருக்கும் இது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபவுண்டெயின் இது. அதுக்கடுத்து ஸ்னேக் இது டேப்லெட் ஒன்று போட்டிருக்காங்க. பார்த்துருப்பீங்க எவ்வளோ தான் நம்ம வந்து பண்ணியிருப்போம்னு பார்த்துருப்பீங்க. இதில் ஸ்கை ஷாட் வெரைட்டியே வந்து நல்ல குவாலிட்டியானதே 2-3 வந்து இருக்குது மொத்தம். அதில் 3 ஸ்கை ஷாட் உள்ளது இருந்துச்சு, நல்லா தான் இருக்குது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை எல்லாத்தையும் வந்து மொத்தமாக வச்சுட்டு உங்கள்கிட்ட ஃபைனலாக வந்து எவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கிராக்கர்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. எல்லா கிராக்கர்ஸும் வேறு லெவலில் இருந்துச்சு. அதில் வந்து நான் ஒவ்வொரு கிராக்கர்ஸையும் இண்டிவிஜுவலாக வந்து கவுண்ட் எடுத்து பார்த்தேன். அதில் வந்து 53 ஐட்டம்ஸ் வந்து மொத்தமாக இருந்துச்சு. அதுபோக உள்ள கிராக்கர்ஸ்னால் கவுண்ட் பண்ணல, எல்லாமே உள்ளக்க வந்து 5,000க்கு மேலே தான் இருக்கும். ஸ்கை ஷாட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒன்று 3-4 இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து அதை நான் கவுண்ட் பண்ணலாம். மொத்தமாக உள்ள இண்டிவிஜுவலாக வந்து எடுத்து பார்த்தேன், 53 ஐட்டம்ஸ் இருந்துச்சு. ஸோ எல்லாமே பல்காக தான் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆல்ரெடி இதை டெஸ்ட் பண்ணியும் வந்து பார்த்துட்டோம். எல்லா கிராக்கர்ஸும் வேறு லெவலில் தான் வெடிக்கும். நம்ம இந்த டெஸ்டிங் வீடியோவும் டிஸ்கிரிப்ஷன்லாம் ஆட் பண்ணுறேன், வேணால் செக் பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. ஏன்னா இது வந்து குவாலிட்டி வைஸும் வந்து நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் தீபாவளிக்கு நல்லாவும் செலிப்ரேட் வந்து பண்ணலாம். இது 7,000 ரூபாய் பேக்குன்னு சொல்லி வாங்கலாம், இல்லைன்னா தலை தீபாவளி பேக்குன்னு சொல்லி வாங்கலாம். நீங்கள் விஜய் ஐடியாஸும் கோடு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு வந்து அவங்க கண்டிப்பாக வந்து தருவாங்க. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஆர்டர் வந்து பண்ணி வாங்குங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட வந்து இதை அன்பாக்ஸ் வந்து பண்ணி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து வாங்கிட்டு வந்தது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.